முதலாவது திறவுகோல் என்னவென்றால், நாம் செழிப்படைவதற்கான முதலாவது திறவுகோல் என்னவென்றால், தேவனை குறித்த சரியான அறிவு. எல்லாம் சொல்லுவோமா? தேவனை குறித்த சரியான அறிவு, தேவனை குறித்த சரியான ஒரு வெளிச்சம், தேவனை குறித்த சரியான ஒரு எண்ணம், தேவனை குறித்த சரியான ஒரு இமேஜ், தேவனை குறித்த சரியான ஒரு படம். ஆமென். இதுதான் முதலாவது திறவுகோல். நீங்க செழிக்கணும், நீங்க செழிப்படையணும், இந்த பூமியில, இந்த மண் உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், குறைவில்லாமல் வாழணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதலாவது திறவுகோல் என்ன? தேவனை குறித்த சரியான தெளிவான ஒரு இமேஜ், ஒரு படம். ஆமென். அருமையானவர்களை கவனியுங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே செழிப்படையாமல் தரித்திரத்திலே வாழ்வதற்கு காரணம் என்ன? எனக்கா யோசித்துருக்கிறீங்களா? இதெல்லாம் யோசிக்கணும். உட்காந்து தனியாக உட்காந்து சபைக்கு போகிறாங்களே, இவ்வளோ வருஷமாக போகிறாங்களே, ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன்றாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்றாங்க, பைபிளை தூக்குறாங்க, ஜபக்கூட்டம் ஓடுறாங்க, இவ்வளோ ஓடியும் இப்படி நிலைமை ஏன் இப்படி இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு என்னைக்காவது யோசித்துருக்கிறீங்களா? தனியாக உட்காந்து யோசிக்கணும். என்னத்தையாவது யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்படி என்ன செய்யணும்? யோசிக்கணும். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே செழிப்படையாமல், வாழ்வடையாமல், தரித்திரத்திலே வாழ்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் இன்னார் என்கிற ஒரு வெளிச்சம் இல்லாதது தான் காரணம். நான் ஆராதிக்கிற தேவன் யார்? நான் யாரை ஆராதிக்கிறேன்? நான் எப்படிப்பட்டவரை வணங்குகிறேன்? நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எவ்வளவு பெரியவர்? அவர் எவ்வளவு நல்லவர்? அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர்? அவர் எவ்வளவு பெரியவர்? அவரால் என்ன முடியும்? எப்படிப்பட்ட கடவுளை நான் ஆராதிக்கிறேன் என்கிற ஒரு தெளிவு, ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு, ஒரு சரியான படம், ஒரு சரியான நினைவு, ஒரு சரியான எண்ணம் இவர்களுக்கு இல்லாததுனால தான் இவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க? தரித்திரத்திலையும், ஏழ்மையிலையும், பசியிலையும், பட்டினியிலையும், வறுமையிலையும், தரித்திரத்திலையும், கடன் பிரச்சனையிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே பொருளாதார விஷயத்திலே தாழ்ந்த நிலையிலே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பொருளாதார விஷயத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். யார்கிட்ட கடை வாங்கலாம், யார்கிட்ட கைமாத்து வாங்கலாம், யார்கிட்ட போய் நிற்கலாம், யார்கிட்ட பிடுங்கலாம்? யாரு? கிறிஸ்தவங்க. நான் யாரையும் சொல்லிக்கிட்டு நினைக்காதீங்க. சபைக்கு வரக்கூடிய ஏன் இந்த நிலைமை? ஏன் ஒன்றுனா யார்கிட்ட போய் நிற்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் இன்னார், அவர் இப்படிப்பட்டவர் என்கிற ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு, ஒரு தெளிவு வேத வசனத்திலிருந்து அவளுக்கு என்ன செய்யலை? இல்லை. தேவன் இன்னார் என்கிற ஒரு சரியான அறிவு, ஒரு சரியான வெளிச்சம், ஒரு சரியான வெளிப்பாடு இவங்களுக்கு என்ன செய்யலை? இல்லை. இந்த வெளிப்பாடை கொடுக்கிறதுக்கு சபையும் தவறிவிட்டது. சபையும், திருச்சபை என்ன செய்து விட்டது? தவறிவிட்டது. சபைக்கு போனா தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடை ஜனங்களுக்கு கொடுக்கணுமே, ஜனங்கள் வாழணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பிரசங்கம் என்ன செய்யறது கிடையாது, நடக்கிறது கிடையாது. சபைக்கு வந்தா நீ என்ன இப்படி உடுத்தி இருக்கிற, நீ என்ன இப்படி பேண்ட் போட்டிருக்கிற, என்ன சடையில கிளிப்பு குத்தி இருக்கிற, கிறிஸ்தவ பிரசங்கம். என்ன நீ டை அடிச்சுட்டு வந்திருக்க சபைக்கு, நீ பரலோகம் போக மாட்ட. இதவே பேசி 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 எத்தனை நாள் தான் வண்டியை ஓட்டுறது? அவங்க பாவம் பிரச்சனையோடு வந்து உட்காந்துருக்கிறாங்க, வேதனையோடு உட்காந்துருக்காங்க. இந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டாரா, சுகம் கொடுக்க மாட்டாரா, வாழ வைக்க மாட்டாரா, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி உண்டாகாதான்னு வந்து உட்காந்துருக்கிறாங்க. அவங்கள போய் தலையில் கிளிப்பு குத்திட்டு வந்துருக்கிற, ஏன் சடையை நீ பின்னி இருக்கிற, ஏன் நீ வெள்ளை ட்ரெஸ் ஊட்டிட்டு வரல இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் நீ பரலோகம் போவையா? தேவையில்லாதெல்லாம் பிரசங்கம் பண்ணா அப்புறம் எப்படி சபை மக்கள் வாழ்வடைவாங்க? எப்படி செழிப்படைப்பாங்க? தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடை கொடுக்க வேணாம் சபை? தேவனை குறித்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேணாம்? தேவனை குறித்து ஒரு சரியான இமேஜை மக்களுக்கு கொடுக்க வேணாம் சபை? அப்போ தானே சபை மக்கள் வாழ்வடைவாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாதானே அவங்க அப்புறம் சபைக்கு வந்து என்ன செய்வாங்க? காணிக்கைகளை தசமபாகத்தை கொடுப்பாங்க. இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? நான் சொல்கிறது சரியா தவறா? யோசிங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள்.
நாம் செழிப்படைவதற்கு முதலாவது திறவுகோல் என்ன? தேவனை குறித்த சரியான ஒரு வெளிச்சம், ஒரு சரியான வெளிப்பாடு. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை குறித்த தவறான ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை தான் அவர்கள் தங்களுடைய மனதிலே வைத்திருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவனை குறித்த ஒரு மட்டரகமான, நான் இன்னைக்கு வேலைக்கு சொல்ல போறேன், கவனிங்க. தேவனை குறித்த ஒரு மட்டரகமான, ஒரு கீழ்த்தரமான, ஒரு தவறான ஒரு படத்தை தங்களுடைய மனதிலே அவர்கள் ஆழமாய் பதித்து வைத்திருக்கிறார்கள். ஆகையால் தான் தேவனாலேயே இவர்களுக்கு என்ன செய்ய முடியல, சில காரியத்தை செய்ய முடியவில்லை என்று நீங்கள் இந்த கால வேளையிலே சத்தியத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தேவனை நினைச்சாலும் இவங்களுக்கு சில காரியத்தை செய்ய முடியல. ஏன்னா தேவனை குறித்த தவறான ஒரு படத்தை இவருடைய மனதிலே பதித்து வைத்திருக்கிறார்கள். திருச்சபை இந்த படத்தை பதித்ததிலே முக்கியமான பங்கு என்ன செய்திருக்கிறது, வகிக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். சபை, திருச்சபை இப்படிப்பட்ட தவறான படத்தை அவருடைய மனதில் என்ன செய்து விட்டது, அடித்து பதித்து விட்டது. தேவனா அவர்கிட்ட போய் நிறைய கேட்கக்கூடாது. அவர்கிட்ட 500 ரூபா கேட்டால் 50 ரூபா என்ன செய்வார், தருவார். நிறையா அவர் கொடுத்துட்டாருன்னா நீ யாரை மறந்துடுவ? எங்க நிறையா கொடுக்குறவரை எப்படி மறப்பாங்க? சிலர் மறந்துடுறாங்க, ஆனால் எல்லாரும் அப்படி கிடையவே கிடையாது. கத்தி அலறி மணிக்கணக்கில் கத்தி ஜெபம் பண்ணா தான் கத்தர் போ அப்படின்னு ஏதாவது கொடுப்பாரு. நடுமுழங்கால நீ ஜெபம் பண்ணா தான் கத்தர் தருவார். எச்சி உழுந்தா முன்னு ஜெபம் பண்ணா தான் கத்தர் தருவார். நீ உபவாசம் இருந்து உன் குடலை சுருக்குனா தான் கத்தர் தருவார். அவன் பாவம், ஏற்கனவே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், ஏற்கனவே 4 நாள் சாப்பிடலை வீட்டில். அவனை போய் மறுபடியும் உபவாசறானா செத்து தான் போகணும். உண்மையை சொல்லுகிறேன், அநேகர் உபவாசம் இருந்து மண்டையை போட்டு விட்டார்கள். நாம் மாற்றியெல்லாம் பேசலை, கற்பனை பண்ணிலாம் நான் பேசலை. அநேகர் சீக்கிரத்தில் மரித்து போனதற்கு, அநேக கிறிஸ்தவர்கள் சீக்கிரத்தில் மரித்து போனதுக்கு காரணம் என்ன? உபவாசம் இருந்து செத்து போனார்கள். மருத்துவம் பேச முடியாது. ஆகவே சபை தவறான படத்தை மக்களுடைய மனதில் என்ன செய்து விட்டது, பிரசங்கித்து அடித்துள்ள இறக்கி விட்டது. அதனால தான் இன்றைக்கி சபைக்கு பார்த்தீங்கன்னா தரித்திரத்தில் மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆகவே தேவனை குறித்த ஒரு கீழ்த்தரமான எண்ணம், தேவனை குறித்த ஒரு மட்டரகமான எண்ணம், ஒரு ஒஸ்டான ஒரு எண்ணம் மனதில் இருக்கும் பொழுது நாம் வாழ முடியாது, நாம் செழிக்க முடியாது, நாம் ஜெயிக்க முடியாது, நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் இந்த சபையிலே தேவனை குறித்த அறிவுக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம். ஐஸ்வர்யத்துக்கோ பணத்துக்கோ பொருளுக்கோ கிடையவே கிடையாது. தேவன், அவருடைய கல்வாரி, அவருடைய தழும்புகள், அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம், அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், இதை குறித்த ஒரு அறிவு, அதற்குத்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்குத்தான் முதல் பாருங்க இடம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டுமென்றால், செழிக்க வேண்டுமென்றால் தேவனை குறித்த ஒரு சரியான வெளிச்சத்தை, படத்தை என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் நம்முடைய தேவனை குறித்த சரியான ஒரு படத்தை என்ன செய்ய வேண்டியிருக்குது, பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய்